Hi friends, welcome to our YouTube channel Simple Short Smart. நிறைய பேர் யூடியூப்ல பேசுறதுக்கு எது பெஸ்ட்டான மைக் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் டவுட் கண்டிப்பா இருக்கும். ஸோ நான் வாங்கியிருக்கிற மைக்கோட அன்பாக்சிங் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங்கில் நான் புதுசாக வாங்கியிருக்கிற என்னோடய மைக். ஸோ யூடியூப் வீடியோ பேசுகிறதுக்கு நான் ஒரு மைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கடையில் தான் வாங்கினேன். போயா BY-M1 அப்படின்ட்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த மைக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க்கும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அமேசான் மூலிமா இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரேட்டு தான். ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கக்கூடிய ப்ரைஸில் இருந்தது. ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான டூலும் இருக்குது. ஸோ நமக்கு ரேடியோ அந்த மாதிரி இடத்துல இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதில் செல்லு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மற்ற தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லு நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க வேணாம். பட் நான் தனியாக செல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எதுக்காகனாக்கா மேபி நமக்கு செல்லு அந்த டைமில் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா மைக்கு, ஸோ அதோட ஆம்ப்ளிஃபையர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ மைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை காலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்கும் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேசும்போது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே செல்லு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சின்ன செல்லு ஒன்று காட்டினேன் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த செல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவுக்கு அப்படி இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனுக்கு தனியாக சுவிட்சஸும் கொடுத்துருக்காங்க. ஒயரோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 or 2 மீட்டர் அதுக்கு மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்கை யூஸ் பண்ணி பேசலாம். ஸோ லென்த்தும் நல்லா அஃபோர்டபுளான லென்த்து தான். ஸோ நல்ல லென்த்தாகவும் இருக்குது. ஸோ மைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேசும்போது அந்த நாய்ஸஸை அவாய்ட் பண்ணுறதுக்கோ உங்களோட நீங்கள் பேசும்போது வரக்கூடிய இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச்சை பொறுத்த வரைக்கும் அதுதான் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அந்த பவுச் நல்ல அஃபோர்டபுளான பவுச்சு தான். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நார்மல் மைக்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் சவுண்டு நல்லா இருக்காது, அதனால தான். ஸோ பில் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 1300 சம்திங் இருந்தது. ஸோ அண்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது, மற்ற கேட்டலாக் எல்லாமே அதிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் 1 year வாரண்ட்டியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை கான்ஃபிடெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் வாரண்ட்டி கார்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாரண்ட்டி கார்டை வச்சு நம்ம இதை ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுனாலோ இல்லை டேமேஜ் ஆச்சுனாலோ நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறத விட நல்ல ஒரு டூலுன்னே சொல்லலாம். எதுக்காகனா யூடியூப்பில் நம்ம இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ யூடியூப்பில் போடுற வீடியோஸை பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான மைக் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறதோ இல்லை மற்ற இதெல்லாம் போட்டு பேசுகிறதோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் காலரில். ஸோ காலரில் உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். ஸோ எதுக்காகனாக்கா நீங்கள் ஆக்ஷன் கிளியராக பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் பட்டனை கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு ஒரு பட்டனு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பட்டன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே செல்லு போடணும். ஸோ செல்லு நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினேன் இல்லைங்களா, அந்த செல்லை போட்டதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ மேபி நம்மளோட வாய்ஸ் கிளியராக இருக்கிறதுக்காகவோ, ஸோ நம்மளோட வாய்ஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஆம்ப்ளிஃபையர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 39 வீடியோஸ் போட்டுட்டேன். ஸோ இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வாய்ஸை பொறுத்த வரைக்குமே நல்ல கிளாரிட்டியாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மைக்கை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மைக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதை கடையில் தான் வாங்கினேன். ஸோ இந்த பின்னை தான் நம்ம மொபைலில் சொருகணும். ஸோ மொபைலில் நான் ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம். ஸோ இப்போ நான் கேமராக்குள்ளே இருக்கேன்.
ஸோ கேமராவை வந்து வெளியே வந்துட்டு ஸோ அந்த மைக்குக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமராக்குள்ளே திருப்ப போகிறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்து சவுண்ட் ரெக்கார்டர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ சவுண்ட் ரெக்கார்டருக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த சவுண்ட் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி பேசலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹலோ 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 ஓ சூப்பராகவே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ 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 ஓகே. ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து சேவ் பண்ணிவிட்டு யூஸும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அன்பாக்சிங் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மைக்கு வித் ஆம்ப்ளிஃபயர்ன்ற மாதிரி சொல்ல முடியாது, அதோட டெக்னிக்கல் நேம் தெரியல எனக்கு. பவுச் இருக்குது. ஸோ அண்டு வேறு எதனா ரேடியோவில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மைக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு அதுக்கேற்ற மாதிரி செல்லும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன், பவுச்சு எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மைக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து வீடியோஸை வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து சஜஸ்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த மைக்கோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.